ஹாய், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஷார்க்கவுண்ட் ப்ரோவோட டெமோ வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம நம்மளுக்கு கொடுத்தா அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணும்போது இப்படி தான் வந்துடும். அதுல அட்மின்ல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ல போனா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்துடும். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒன் ஆர் மோர் பிரான்ச் நமக்கு கிரியேட் பண்ணோம்னா இங்க ஆட் பிரான்ச் கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்ட் தீம்ஸ்ல நம்மளோட இன்வாய்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம், மாடர்ன் ஸ்டைலா இல்ல கிளாசிக் ஸ்டைலா செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோ நம்ம இங்க ஆட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேங்க் டீடைல்ஸ், நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் இங்க கொடுத்து QR கோடு இங்க கொடுத்து சேவ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ்ல மெயினா டைம் ஜோன், ஃபினான்ஷியல் இயர், இன்வாய்ஸ் ப்ரிஃபிஸ் நம்பர், இன்வாய்ஸ் ஸ்டார்டிங் நம்பர், அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து மெயினா டெசிமல் பாயிண்ட் நம்மளோட நம்ம இருக்கிற கண்ட்ரியோட டெசிமல் பாயிண்ட் எவ்வளோனா அது இங்க ஆட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம வேறொரு கண்ட்ரில இருக்கோம்னா அந்த கண்ட்ரில இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்க கொடுத்துட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ், இதுல ரெண்டு லாங்குவேஜ் தான் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் அரபிக். நம்ம இதுல செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரபி அண்ட் லாங்குவேஜ் ரெண்டும் சேர்ந்து தான் வேணும்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நம்மளோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா பாஸ்வேர்ட் இங்க கிரியேட் ஆயிடும். அப்புறம் சிக்னேச்சர்ல நம்மளோட ஓனரோட சிக்னேச்சர் இல்ல நம்மளோட ஸ்டாஃபோட சிக்னேச்சர் இங்க கொடுக்கணும்னா இங்க கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா அது செட் ஆயிடும். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நம்மளோட ஃபர்முக்கு இல்ல நம்மளோட ஆர்கனைசேஷன் ஒரு சர்டன் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது இங்க கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்க பேங்க்ல கிளிக் பண்ணா பேங்க் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் கேஷ்ல கிளிக் பண்ணா கேஷ் புக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நாம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம அட்மின்ல போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதும் அட்மின்ல போய் ஹிஸ்டரி கிளிக் பண்ணதும் நம்மள மொத்தமான ஹிஸ்டரிஸும் நாம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம டேஷ்போர்ட்ல போனதும் எப்படி ஒரு இன்வாய்ஸ் ஆட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரான்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர், சப்ளையர், ஸ்டாஃப் அது நாம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமரோட நேம், யாருக்கு நம்ம பண்ண போறோமோ அவங்கள நேம் கொடுக்கலாம். அப்புறம் ஸ்டாஃபோட நேம் ஜஸ்ட் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தா இங்க ஆட் இன்வாய்ஸ்னு வந்துடும். இங்க டூரு, மிஸ்லின்ஸ் அண்ட் டூ, டிக்கெட்டு, விசா பிளஸ், இ சர்வீஸ், உம்ரா, மணி டிரான்ஸ்ஃபர் இப்படி எல்லாம் இருக்கும். நம்ம டிக்கெட் இன்வாய்ஸ் பண்ண போறோம்னா இங்க டிக்கெட்ல கிளிக் பண்ணிட்டு சர்வே டைப் எடுத்து ஃபிளைட், ட்ரெயின், பஸ், இதுல 3 டைப்ஸ் தான் இருக்கு. இதுல நம்ம ஃபிளைட் செலக்ட் பண்றோம். செக்டர் நாம கொடுக்கிறோம். அப்புறம் டிக்கெட் நம்பர் கொடுக்கிறோம். ஜஸ்ட் நம்ம கொடுத்து பாசஞ்சர் நேம் இருந்துச்சுன்னா பாசஞ்சர் நேம் கொடுக்கலாம். அப்புறம் சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாசஞ்சரோட நம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறம் 2 or more பாசஞ்சர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் நம்ம போற டேட் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பையிங் பிரைஸ்ல கிளிக் பண்ணதும் இங்க பேசிக்கான எல்லாத்தையும் இங்க இருக்கு. டாக்ஸஸ் அண்ட் எல்லாமே இருக்கு. சப்ளையர்ஸ் ஃபீ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் பையிங் பிரைஸ் நம்ம ஜஸ்ட் பையிங் பிரைஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட செல்லிங் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டி ஆட்னு கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ஒரு 2% 2% கொடுத்துக்கலாம். இந்த ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா
இங்க வந்துரும். அப்புறம் இங்க வந்ததுமே நம்ம இப்போ இதுல வந்து செலக்ட் பேமெண்ட் மூட்ஸ் இருக்கு. அவனா செக்கு, கேஷ், கார்டு அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்தா அதோட இன்வாய்ஸ் ஆட் ஆயிருக்கும். நம்மளோட அமௌண்ட் எல்லாத்தையும் இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து டேஷ்போர்ட்ல கிளிக் பண்ணி ரெசிப்ட்ஸ், எப்படி ஒரு ரெசிப்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின் பிரான்ச் செலக்ட் பண்ணி கஸ்டமர் செலக்ட் பண்ணி கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணி மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷ் கொடுத்து அமௌண்ட் வந்து ஒரு 200 கொடுத்து சப்மிட் கொடுத்தா ரெசிப்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடும். ரெசிப்ட்ஸ் வந்து இங்க ஆட் ஆயிடும். அப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது தான் பேமெண்ட். பேமெண்ட்லயும் இந்த மாதிரி தான் பிரான்ச் செலக்ட் பண்ணி கஸ்டமர் செலக்ட் பண்ணி மோட் ஆஃப் பேமெண்ட் கார்டா செக்கா நம்ம அவங்க பண்றது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இங்க அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா பேமெண்ட் ஆடட், பேமெண்ட் வந்து ஆடட் ஆயிடும். அப்புறம் வந்து ரீஃபண்ட் மெயின் பிரான்ச் செலக்ட் பண்ணி இன்வாய்ஸ் நம்பர்ஸ் கொடுத்து ரீஃபண்ட் மர்ஜன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து சப்மிட் பண்ணா இதுவும் ஆடட் ஆயிடும், ரீஃபண்டும் ஆடட் ஆயிடும். அந்த மாதிரி தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் வருது. ஜேர்னல் என்ட்ரி மெயின் பிரான்ச் செலக்ட் பண்ணி கஸ்டமர் செலக்ட் பண்ணி கஸ்டமர் யாரோ அந்த கஸ்டமர் அவங்களோட நேம் செலக்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து 300 கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து யாருக்கு பண்றாங்களோ அது வந்து ஸ்டாஃபா ஏஜெண்டா அப்படி நம்ம கொடுத்துட்டு அவங்களோட நேம் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா ஜேர்னல் என்ட்ரியும் இங்க வந்துடும். அப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது தான் கான்ட்ரா வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெயின் பிரான்ச் கொடுத்து ஃப்ரம் அக்கௌண்ட் கொடுத்து அமௌண்ட் கொடுத்து டிரான்சாக்ஷன் டேட்ஸ் கொடுத்து அப்புறம் வந்து டு அக்கௌண்ட் கொடுத்து ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்து சப்மிட் பண்ணா அதுவும் அங்க ஆட் ஆயிடும். அப்புறம் வந்து அந்த மாதிரி தான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் ரீகன்சல் எல்லாமே இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மெயினா லெட்ஜரோட லெட்ஜர் ரிப்போர்ட் வந்து இங்க பாத்துக்கலாம். மெயின் பிரான்ச் செலக்ட் பண்ணி லெட்ஜர் டைப் கஸ்டமரோடது ஆல் வேணும்னா ஆல் எல்லா ஃபுல்லான கஸ்டமரோட லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் நம்ம பாத்துக்கலாம். இல்ல நமக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பர்சனோடது தான் பார்க்கணும்னா அது நம்ம இங்க கொடுத்துட்டு அவங்களோடது மட்டும் நாம இங்க பாத்துக்கலாம். மொத்தமா பாக்கணும்னா ஆல் கொடுத்துட்டு நம்ம மொத்த லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் வந்து நாம பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் சேல்ஸும் கொடுத்து மெயின் பிரான்ச் கொடுத்து டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தா கொடுத்த டேட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குமோ அதை நாம இங்க சேல்ஸ் ரிப்போர்ட்டா பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் டே புக், ஏஜ்னிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ நாம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து இங்க பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ் வந்து நாம இங்க பார்க்கலாம். அந்த மாதிரிதான் பேலன்ஸ் ஷீட் அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாம இங்க பாத்துக்கலாம். இங்க வந்து நாம இதெல்லாமே பாத்துக்கலாம். ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே நாம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வாய்ஸ், ரெசிப்ட்ஸ், பேமெண்ட்
ரீஃபண்ட், PLB இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஜேர்னல், கான்ட்ரா, எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே நாம இங்க பார்த்துக்கலாம். இன்வாய்ஸ்ல கிளிக் பண்ணி மொத்தமான இன்வாய்ஸ் லிஸ்ட் நாம இங்க பார்த்துக்கலாம். இங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இன்வாய்ஸ் நம்பர் வச்சு நாம சர்ச் கொடுத்தா நாம கொடுத்த அந்த இன்வாய்ஸ் நம்பர்ல இருக்கிற எல்லாத்தையும் நாம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் ரெசிப்ட்ஸும் பேமெண்ட்டும் ரீஃபண்டும் எல்லாமே வருது. ஆட் PLB இன்சென்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்க மொத்தமான டீட்டெயில்ஸும் இங்க இருக்கும் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே. அப்புறம் வந்து மாஸ்டர்ல வந்து லெட்ஜர்ல போனதும் நம்பர், நேம், டைப் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஆட் லெட்ஜர் இங்க ஆட் பண்ணிட்டு நம்ம சாம்பிள் ஃபைல் வந்து நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஆட் லெட்ஜர்னா இங்க ஆட் கொடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு லெட்ஜர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் சர்வீசஸ், நம்மளோட மொத்தமான சர்வீசஸும் இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு புதுசா நம்ம ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணோம்னா இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஏர்லைன்ஸ் நம்மளோட ஏர்லைன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இல்ல புதுசா ஒரு ஏர்லைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த மாதிரி தான் இங்க நாம நியூவா ஆட் பண்ணணும்னா இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து யூசர்ஸ் பிராண்ட் செலக்ட் பண்ணி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி செலக்ட் ரோல் செலக்ட் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தா யூசர்ஸ் அங்க கிரியேட் ஆயிடும். அப்புறம் வந்து யூசர் பெர்மிஷன் செலக்ட் யூசரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம எப்படியான பெர்மிஷன்ஸ் கொடுக்க போறோமோ அது இங்க செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஓல் கொடுத்தா அது அங்க வந்து ஆடட் ஆயிடும். அதுக்கப்புறம் வரதுதான் ஹெச்ஆர்ல வந்து சேலரி. இங்க வந்து சேலரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டாஃப் செலக்ட் பண்ணிட்டு பிராண்ட் செலக்ட் பண்ணி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா சேலரி அங்கே ஆடட் ஆயிருக்கும். அப்புறம் பே சேலரி, நம்ம சேலரி பே பண்ணோம்னா இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கேஷ் கொடுத்து சேலரி வந்து பெய்ட் ஆயிடும். அப்புறம் வந்து இருக்கிற ஆப்ஷன் தான் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ரிசீவபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, பேயபிள் ரிப்போர்ட்ஸ், வாக்கிங், ஏர்லைன் வைஸ், டாக்ஸ், ப்ராஃபிட், எக்ஸ்பெண்டிச்சர் இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து மார்க்கெட் பிளேஸ், இங்க வந்து ஆட் ஆன் இன்வாய்சஸ், டூர் பிளஸ், உம்ட்ரா பிளஸ், விசா பிளஸ் எல்லாமே நம்ம இங்க பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், மெசேஜஸ் ஹிஸ்டரி பாத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய Shark on Pro வெர்ஷனோட டெமோ வீடியோ. தேங்க்யூ.